இந்த பாம்பன் பாலமானது மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு சுற்றுலாத்தலமாக விளங்கி வருவதன் காரணமாக இந்த பகுதியில் வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் இங்கு நின்று புகைப்படம் எடுத்து செல்வது என்பது வாடிக்கையாக இருந்து வரக்கூடிய சூழலில் தற்போது திடீரென பெய்து வரக்கூடிய இந்த பலத்த மழையின் காரணமாக இந்த பகுதி முழுவதும் ஒரு சுற்றுலா பயணி கூட இல்லாமல் வெறிச்சோடி காணக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. அது மட்டுமல்லாது இந்த ராமநாதபுரம் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் காலை துவங்கி பலத்த மழையானது பெய்து வருகிறது. நாம் குறிப்பாக நிற்கக்கூடிய இந்த பாம்பன் பாலம் என்பது கடந்த அரை மணி நேரத்திற்கு மேலாக இதே போன்ற ஒரு சூழலே இந்த பகுதி முழுவதும் காட்சியளிக்கக்கூடிய காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது. மேலும் ஏற்கனவே இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மீனவர்கள் தங்களுடைய படகுகளை அந்த கரையோரம் நிறுத்தி வைத்துள்ளதன் காரணமாக ஓரளவிற்கு அந்த பாதிப்புகள் தடுக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாது இந்த பாதிப்பை தடுக்கும் விதமாக கரையோரங்களில் நிறுத்தி வைத்திருந்த அந்த மீனவர்களுடைய படகுகளும் கூட ஒன்றோடொன்று மோதி பலத்த சேதம் ஏற்பட்டிருந்ததை நாம் காலையிலிருந்து தொடர்ச்சியாக நாம் பார்த்து வருகிறோம். மேலும் ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பன் மற்றும் அதனை சுற்றி இருக்கக்கூடிய பகுதியில் காலை துவங்கி தொடர்ச்சியாக மழை பெய்து வருகிறது. இப்போது நாம் பார்க்கக்கூடிய இந்த காட்சியானது பாம்பன் பாலத்தின் மையப்பகுதியில் நாம் தற்போது நின்று கொண்டிருக்கிறோம். இந்த பகுதி முழுவதும் கடந்த அரை மணி நேரத்திற்கு மேலாக பலத்த சூறைக்காற்றோடு கூடிய கனமழையானது வெளுத்து வாங்கி வருகிறது. ஒளிப்பது அரண் அதே போல ஹரிபிரசாத் காட்சிப்படுத்தக்கூடிய இந்த காட்சியை தற்போது இந்த பகுதி முழுவதும் இதே சூழல் தான் நிலவுகிறது. இந்த மக்களுடைய அன்றாட தேவைகள் அதே போல அத்தியாவசிய தேவைக்காக மக்கள் வீட்டை விட்டு வெளியே வர முடியாத சூழலை நிலவக்கூடிய இந்த நிலையில மாவட்ட நிர்வாகம் அந்த சம்பந்தப்பட்ட அதிகாரிகளும் பார்வையிட்டு உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது.